தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் அம்பிகையின் அருளால் அம்பிகையின் மகிமையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தை மாதத்திற்கு உரிய, தை அமாவாசைக்குரிய அபிராமி அன்னையின் பதிகங்களில் முக்கியமான சிலவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் அடுத்து நாம் பார்க்க போவது உயர் பதவிகள் பெறுவதற்கான பாடல். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் உயர்நிலையை அடைய வேண்டும். அதிகாரம், அந்தஸ்து என்பது ஒரு போதை நிறைந்த விஷயம்தான். ஆனால் அது நேர்மையானதாக இருக்க வேண்டும். பிறரை அடக்கி ஆள வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். நாம் பிறந்த இந்த வாழ்வில் அர்த்தமுள்ளமான விஷயத்தை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் அவர்கள் விரும்பிய உயர் பதவிகள், ஏழை மக்களுக்கும் நலிவுற்றவர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அம்பிகை அருள்வார். அதைத்தான் அபிராமி பட்டர் இந்த பாடலில் கூறுகிறார். அம்பிகையை மனிதர்கள், தேவர்கள், மாயா முனிவர்கள் என்று அனைவரும் வந்து அவள் திருவடி பணிந்து எழுகிறார்கள். அவள் யாருடன் இருக்கிறாள்? பனிமலையில் உள்ள பாம்பையும், பாகீரதி எனப்படும் கங்கை நதியையும், சந்திரனையும் தன் தலையில் தரித்த ஈஸ்வரோடு இருக்கிறார். நீ அவரோடு வந்து எனக்கு தரிசனம் கொடு என்றுதான் கேட்கிறார் அபிராமி பட்டர். தனியாக வராதே, நீ உன் கணவருடன் சேர்ந்தே வா. ஏனெனில் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பவர் அவர்தான். அவரை உன்னுடைய கடைக்கண் பார்வையால் இயங்கச் செய்பவள் நீ. உன்னுடைய சக்திதான் அவரை இயங்க வைக்கிறது. எனவே நீ அவருடன், புனிதருடன் வந்து என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே. உன்னுடைய திருவடியில் இவர்கள் எல்லாம் வந்து பணிகிறார்கள். கொன்றைவார் சடைமேல், கொன்றை மலர் அணிந்த சடையில் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும், பாகீரதி என்பது கங்கை நதி, படைத்த புனிதரும். புனிதர் அனைத்துக்கும் புனிதமானவர். ஏனெனில் அம்பிகை தன் இடப்பாகத்தில் வைத்திருப்பவர். அப்படிப்பட்ட புனிதருடன் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. என் புந்தியில் என்றைக்கும் நீ இருக்கணும், புத்தியில் என்னைக்கும் நீ தான் இருக்கணும், உன்னுடைய உருவம்தான் இருக்கணும். எந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ அந்த இடத்தில் இறைவனும் இருப்பார். இறைவன் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் நீயும் இருப்பாய். ஏனெனில் அம்மையப்பன் ஈசன் தன்னுடைய இடப்பாகத்தில் அம்பிகையை வைத்திருக்கிறார். அவரின்றி அணுவும் இல்லை. அந்த அணுவுக்கும் சக்தியை கொடுப்பவள் அம்பிகை. எனவே தாயே, நீயும் இறைவனும் எப்பொழுதும் என்னுடைய புந்தியில் நிறைந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார் ஸ்ரீ அபிராமி பட்டர். இந்த பாடலை நாம் பாராயணம் செய்வதன் மூலம் நம் வாழ்வில் உயர்ந்த பதவிகளை எய்த முடியும். அதாவது அந்த உயர்ந்த பதவிகளை அடைவதற்குரிய கல்வி, அறிவு, நல்வித்தை, ஞானம் இவை அனைத்தையும் தரக்கூடியவள் அம்பிகை. எனவே அந்த அபிராமி அன்னையை பாராயணம் செய்வதன் மூலம் நமக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறார் ஸ்ரீ அபிராமி பட்டர். இனி அடுத்த பாடலை காணலாம்.